record to his computer. இப்போ இந்த சொன்ன ப்ராப்ளத்துக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணேன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபைன் மிஸ்ஸிங் நம்பர் சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்க்ரீன் தெரியலையா? பிளாக் Black. இப்ப தெரியுது. ஸோ ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறதான் ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கோ பைலட் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது, அதை போய் முதல்ல எடுத்து விட்டுருந்தார். வச்சுக்கலாம். தெரியுது, ஸ்க்ரீன் நல்லா இருக்கும். தெரியுது. இப்போ ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அந்த அரேவோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது அதுவும் ஒரு அரேவாக தான் இருக்கும். அதனால் அதோட ரிட்டர்ன் டைப்பும் அரே தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் என்ன இன்புட் தர போகிறாங்க, என்ன அவுட்புட் வர போகுதுங்கிறத போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பண்ண வேண்டிய வேலை ஒரு சாம்பிள் அரேவை வந்து அனுப்பி வைக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கால் பண்ணிப்போம். அரேவை எப்படி போடணும்னு இருந்துச்சு. அது தனியாக ஒரு வேரியபிளாக போட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து தனியா ஒரு வேரியபிளா போடணுமா அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு அரே லிஸ்ட் தானே கிரியேட் பண்றீங்க ஏழுமலை? அரே லிஸ்ட்னா ஐ மீன் நான் இப்போ கிரியேட் பண்றது இன்புட். ஓகே, புரியுது. இது இப்படி போடலாம், இல்லை நான் போட்டு இந்த மாதிரியும் போடலாம். இது இப்போ இது இந்த வேரியபிள் முதல்ல இங்கே தேவையாங்கிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு நான் பார்த்துக்கல. இந்த சும்மா இங்கே ஒரு தடவை உள்ளதான் அனுப்ப போகிறோம், அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு வேரியபிளாக வச்சுக்கிட்டு. அதனால நான் போட்டிருந்தேன். ஆனால் உள்ளார போடும்போது நீங்கள் வெறும் இப்படி போட்டால் அது ஒர்க் ஆகாது. நியூ ஒன்று போட்டு இப்படி போடணும். இதுதான் சின்டாக்ஸ், அப்படியே பாஸ் பண்ணுறது. பட் உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இப்படியே போட்டுருங்க, பரவாயில்ல. அதுதான் அந்த மெத்தட் தான். இப்போ மிஸ்ஸிங் அரேல இப்போ இதை நம்ம யோசிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒரு மேப் ஒன்று யோசிக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை முதல்ல யோசிக்கணும். ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதே எக்ஸாம்பிள்ஸே இப்போ வச்சுக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா இந்த மாதிரி பசங்களாம் நிற்கிறாங்க. ஐயோ வரவே வரலையே. சரி, பரவாயில்ல, ஒரு முட்டை முட்டை போடுங்க. இப்போ வந்து 1 2 3 இன்னும் ஒரு 4 பசங்களை போட்டுக்கலாம். 5 6 பசங்க நிற்கிறாங்களா. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பையனோட பேர் என்ன? 1 5 6 8. 1 5 6 8. அடுத்த 9ஆம் நம்பர் இருக்கிறான்னு வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். முதல்ல ஒரு பையன் நிற்கிறான், அவனோட நம்பர் 1. ரெண்டாவது நிற்கிறான், அவனோட நம்பர் 5. மூணாவது நிற்கிறவன் 6 7 8 9. அப்போது முதல் பையன்கிட்ட போய் நான் கேட்பேன், உன்னோட நம்பர் என்ன? 1ன்னு சொல்லுவான். அடுத்த பையன்கிட்ட போய் நான் கேட்பேன், அவனோட நம்பர் 5ன்னு சொல்லுவான். இந்த 5 1க்கு அடுத்த நம்பரா அப்படிங்கிறத நான் யோசிக்கணும்.
அப்போ ஒண்ணுக்கு அடுத்த நம்பராங்கிறத நான் யோசிக்கணும்னா எனக்கு முதல்ல நான் ஒரு நம்பர் ஒருத்தவன்ட்ட கேட்டேன்ல, இவன்ட்ட ம். கேட்டேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஆமா. இவன்கிட்ட நான் நம்பர் கேட்டுட்டு இவன்ட்ட வரும்போது இவன்ட்ட என்ன நம்பர் கேட்டேன் நான் மறந்துட்டு நான் என்ன பண்றது? ம். இந்த நம்பர் வந்து அடுத்த நம்பரா இல்லையான்னு எனக்கு தெரியும். தெரியாது. அப்போ இந்த நம்பரை நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம். ஆமா. இந்த ப்ரீவியஸ் நம்பரை என்ன நம்பர் இவன்ட்ட கேட்டேன்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும். ம். அப்பதான் இவன்ட்ட போகும்போது இந்த அஞ்சுன்னு அவன் சொல்லும்போது இந்த அஞ்சுங்கிறது இந்த நம்பருடைய ப்ரீவியஸ் அடுத்த நம்பரா அப்படிங்கறத என்னால கெஸ் பண்ண முடியும். ம். அதே மாதிரி அடுத்தடுத்தது நம்ம இதே வேலையை தான் திருப்பி திருப்பி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்போ இதை பண்ணணும்னா ப்ரோக்ராம்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சுக்கலாம். இப்போ இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்படி பண்ண போறோம். இதுக்கு ம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இது எனக்கு அடுத்த நம்பர் இல்லைன்னு ஒருவேளை அடுத்த நம்பர் இல்லப்பா, இது வந்து ஒன்னு, இது வந்து ரெண்டு இல்ல அஞ்சுன்னு இருக்கு. அஞ்சுன்னு இருக்குன்னா எத்தனை நம்பர் மிஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அப்ப இந்த ஒண்ணுல இருந்து ஆஹ், இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள ரெண்டு, மூணு, நாலு, மூணு நம்பர் டிஃபரன்ஸ் நம்பர். மூணுங்கிறது டிஃபரன்ஸ் அமௌண்ட். எத்தனை ம். மிஸ் ஆகுது? மூணு பேர் மிஸ் ஆகுறாங்க. ம். அப்ப இந்த மூணு பேரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒண்ணுங்கிற நம்பர் தெரியும். ம். ஒண்ணு இந்த மூணு மூணு ஒரு லூப் ஒன்று போட்டு இந்த மூணு பேரை ஆட் பண்ணணும். ம். அவனோட ஐடி வந்து ஏற்கனவே இருக்கிறவனோட ஐடி கூட ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும். ஒன் அப்ப ப்ளஸ் இப்போ ம். ஏற்கனவே இருந்த ஐடி ஒன்னா, இவங்க ம். கூட சேர்த்து வர்ற இன்னொரு ப்ளஸ் ஆட் பண்ணோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சனோட ஐடி. இந்த மூணு பேர்ல மொதல் பர்சனோட ஐடி வந்து இதுதான் ரெண்டு. ம். அடுத்து ரெண்டாவது பர்சனோட ஐடி வந்து இப்போ இதானே, இப்போ புதுசா ஆட் பண்ண ஐடி தானே, இந்த ஐடி கூட இன்னொரு ஐடி சேர்க்கணும். ம். அதுதான் இந்த புதுசா வந்தவனோட ஐடி, அது வந்து மூணு. இப்படி ஆட் பண்ணி இவனோட ஐடிஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம எது எதெல்லாம் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ரெண்டு, மூணு, நாலுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். எனக்கு ஹை லெவல்ல இவ்வளவுதான் தோணுது. நீங்க அந்த மினிமம் மேக்ஸிமம்லாம் என்னென்னமோ சொல்றீங்க, நான் இன்னும் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. பட் எனக்கு தோன்றது ஒரு 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 இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது டக்குன்னு இது எஃபிஷியன்ட்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இது வந்து அப்போ எஃபிஷியன்ட்டா ஒண்ணுத்துக்கும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுமா? அப்போ ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார் லூப், அப்புறம் அஞ்சுல இருந்து ம். உள்ளுக்குள்ள ஒருவேளை மிஸ்ஸிங் ஆனா அந்த மிஸ்ஸிங் ஆன பர்சன்ஸை ஆட் பண்ணணும்ல, யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மூணு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, மூணு நம்பரையும் நான் அந்த அரே உள்ளார ஆட் பண்ணணும், என்னோட மிஸ்ஸிங் அரே உள்ளார ஆட் பண்ணணும். ம். அப்போ அது வந்து ஒரு ஃபார் லூப்ல போட்டு தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நான் டைப் பண்ணும்போது புரியும். பட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த மெத்தட் நான் பார்த்ததா எனக்கு என்னமோ அதுதான் பிடிச்ச மாதிரி இருக்கு ஏழுமலை. பார்க்கலாம், இது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது எனக்கு தோன்றது இப்படிதான் தோணுது. ம். ஓகே ஓகே. இல்ல இது ஃபர்ஸ்ட் நான் இதை கேட்டிருந்தா இதுதான் பண்ணிருப்பேன். எதை பண்ணியிருப்பீங்க? நீங்க சொல்றத. ஓகே. ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கும் படுது. ஆனா இதுல இன்னும் என்ன பிரச்சனை வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. அதாவது இது வந்து ப்ராக்டிக்கலா நான் இப்படிதான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ம். இல்ல அப்படியே அதான் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இல்ல லைக் அதான். ஓ, அழைக்கிறதுக்கு பதிலா இப்போ என்ன பண்ணிருக்கணும்னா நான் இதை கிளிக் பண்ணிருக்கணும், அதை பண்ணிட்டேன். சரி இருங்க, வரேன், திருப்பி எழுதி வச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது இங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன். ஒன்று, அஞ்சு, ஆறு, எட்டு. அவனோட ஐடி என்ன? ஒன்று, அஞ்சு, ஆறு, எட்டு. எட்டு, 9. இப்போ மிஸ்ஸிங் ஆன பசங்கள்லாம் எங்க அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம ஞாபகம் வச்சதுக்காக என்ன பண்ணிடலாம்னா, ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல ரெண்டு, மூணு, நாலு, இந்த மூணு பேரும் இங்க இருக்கான். ம். அதுக்கடுத்து 7ஆம் நம்பரும் இங்க தான் இருக்கான். இவங்கெல்லாம் இங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட மிஸ்ஸிங் இதில் வரப்போக வேண்டியதும் இவங்க தான். ம். இந்த கிராஃப் வந்து போட்டாச்சு. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்கான, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கான ரெண்டாவது நம்பருக்கான இந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா இவங்களோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து மூணுன்னு வரணும். ஆமா. ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அதில் வந்து ரெண்டு, மூணு, நாலு, இந்த ஒரு டிஃபரன்ஸ் இங்கே மூணுன்னு வரணும். ஹம், இங்க ஒண்ணும் இல்ல. இங்கேயும் இருக்கிற டிஃபரன்ஸ் அஞ்சு, ஆறு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இல்ல, ஜீரோ. அஞ்சுக்கும் ஆறுக்கு நடுவில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அஞ்சுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு பிளஸ் ஓகே, அப்படி சொல்றீங்களா?
ஓகே, இந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதோட அடுத்த நம்பரான்னு கண்டுபிடிக்கணும்ல. ம். அடுத்த நம்பரா கண்டுபிடிக்கிற லாஜிக்கும் இதுலயே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ 1ஐயும் 5 1 5 இருக்கா, இந்த ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் 1 எவ்வளோ? 4. அப்போ 4ன்னு வந்தது அப்படின்னாலே சம்திங் யாரோ மிஸ் ஆகுறாங்க, நடுவில் இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ம். 1 எவ்வளோ? 5. 1 தான் டிஃபரன்ஸ் வருதுன்னா பிரச்சனை இல்லை. 1 தான் என்ன அர்த்தம்னா யாரும் மிஸ் ஆகலன்னு அர்த்தம். ம். இப்போ அதே மாதிரி 6க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 2. மைனஸ் 6 2 பேர் டிஃபரன்ஸ். ம். அப்போ இங்கேயும் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 8 to 9. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு யோசிச்சு வச்சுக்கணும். நோட்ல நீங்க எழுதிங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ 9ல இருந்து 8க்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ். அப்போ இங்கேயும் டிஃபரன்ஸ் கிடையாது, இங்க மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரப்போகுது. என்ன டிஃபரன்ஸ் வருது? 4ங்கிற நம்பர் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இப்போ அப்போ வந்து 4ங்கிற நம்பர்னா இப்போ நம்மளுக்கு ஆனால் எத்தனை பேர் ஆட் பண்ணணும்? 3 பேரை தான் ஆட் பண்ணணும். ம். லூப் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ அடுத்த நம்பர் வந்து எனக்கு 2 3 4ன்னு எனக்கு இங்க ரிசல்ட் வரணும். இதோட ரிசல்ட் எனக்கு என்னன்னு வரணும்னா, இந்த நான் ஆட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அந்த 4ங்கிறது எப்படி கொண்டுட்டு வர போறோங்கிறத யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன இன்புட்லாம் தெரியும்? 5ன்னு ஒரு இன்புட் தெரியும், 1ன்னு ஒரு இன்புட் தெரியும், 4ன்னு ஒரு இன்புட் தெரியும். இதுல ஏதாவது ஒரு மூலயத்துல இது 3த்தை வச்சு நம்மளால இந்த 2 3 4ன்னு கொண்டுட்டு வர முடியுமான்னு யோசிக்கணும். அதான் இப்ப அடுத்த சேலஞ்சு. அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா எனக்கு தோன்றது என்னன்னா, இப்போ இந்த 1ன்னு இருக்கு, இந்த ப்ரீவியஸ் நம்பர் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுல இருந்து லூப் போடணும். லூப் வந்து எது வரைக்கும் போடணும்னா, எத்தனை நம்பர் இந்த மிஸ் ஆயிருக்கோ அது வரைக்கும் லூப் போடணும். அதாவது ஃபார் i equal to 1 அப்படியா? இது பாருங்க, இதை நான் எப்படி வேரியபிளா எடுத்துக்க போறேன்னா, இதை வந்து ப்ரீவியஸ் நம்பரு, இது கரண்ட் நம்பர். வேரியபிள் பேர் ப்ரீவியஸ், இந்த வேரியபிள் பேர் கரண்ட். 2 வேரியபிள் வச்சு பிளாட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இது என்னது? இது வந்து கரண்ட் நம்பர், இது ப்ரீவியஸ் நம்பர். இப்போ இன்டீஜர் i equal to 0, i இல்ல வேற ஏதாவது பேர் இண்டெக்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு ஐனே போடுறேன். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில ப்ரோக்ராமிங் இது எழுதும்போது டைம் கம்மியாக இருக்கும். டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இண்டெக்ஸ்னு முழுசாக டைப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஐன்னு டைப் பண்ணுவோம். சில இடங்கள்ல சிலர் எதுக்கான இன்டர்வியூ நம்ம கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு இன்டர்வியூ நான் பண்ணும்போது நான் என்ன சொல்லிடுவேன், as our time is very less, I wanted to shorten the variable names, though I feel that index is the right name that I can have it for this, but just for the time constraint I'm just going with I அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். That he knows that உங்களுக்கு வந்து you know very well how important it is to have a variable name, but as the time constraints for this particular thing and you are focusing on the logic, not on the name. ஸோ அதனால இதை பண்றீங்கிறத நீங்க முன்னாடியே இன்டர்வியூர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா? ஐ ஸோ இப்போ வந்து ஐ வந்து 0ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் நான் லூப் பண்ண போறேன்னா, i less than equal to 8. 4 இல்ல இங்க 9 வரைக்கும் டிரா பண்ணிருக்கீங்க. என்னன்னா ஐயை 0ல ஆரம்பிக்க கூடாது. ஐயை எங்க ஆரம்பிக்கணும்னா, இப்போ யூஸ்வலா ஃபார் லூப் போட்டா ஐயை 0ல தானே ஆரம்பிப்போம். இப்போ நம்ம எங்க இது ஆரம்பிக்கணும்? 1 ப்ரீவியஸ் நம்பர் 1. ஆரம்பிக்கணும். ஐ ஈக்குவல் டு ப்ரீவியஸ் நம்பரா இருக்கும். அடுத்து அது எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, ஐ லெஸ் தென் ஃபர்ஸ்ட் நம்பர், கரண்ட் நம்பர். கரண்ட் நம்பர் என்னது? 5 இல்ல, அது வரைக்கும் அது மூவ் ஆகணும். ஓகே. அது வந்து ஐ பிளஸ் பிளஸ். இப்போ இந்த ஃபார் லூப் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்த்துக்கலாம். இது கரெக்டா இருக்கா அப்படின்னு எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 3 4ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? இப்போ இந்த ஃபார் லூப் போட்டு பார்ப்போம். ஐ ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு போட்டிருக்கோம். அப்போ எடுத்தது என்ன இனிஷியலைஸ் ஆயிருக்கும்? ஐயில் 1ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். 1. ஓகே. ஐ லெஸ்ஸர் தென் கரண்டான்னு பார்க்கும். ஐ லெஸ்ஸர் தென் கரண்டா இந்த கண்டிஷன்.
அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு வரும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆகும்போது எனக்கு இங்கே வந்து நான் இதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணணும் இல்லையா? என்னென்னு எனக்கு ஆட் பண்ணணும்? ஐ வந்து இப்போ நான் 1ன்னு இங்கே வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே என்னன்னு வரணும்? 2ன்னு வரணும். ம் ம். ம். அப்போ ஐ ப்ளஸ் 1 இங்கே ஐ ப்ளஸ் 1ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே நீ ஐ ப்ளஸ் 1ன்னு கூட வச்சுக்கலாம். ம். இங்கேயே ஐ ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கிறது தான் பெட்டர். ப்ரீவியஸ்னு வச்சோம்ல இல்லை, ஏன்னா ப்ரீவியஸ்னு வச்சா இந்த 1 தானே வரும். இப்போ ப்ரீவியஸ் ப்ளஸ் 1ன்னு வச்சா என்னன்னு வந்துடும்? இங்கேயே 2ன்னு வந்துடும். ஐ ஸ்டார்ட் ஆகிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 2ல ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். ம் அப்போ 2ல இருந்து 5 லெஸ்ஸர் தென் 5 வரைக்கும் போச்சுன்னா கண்டிஷன் எது வரைக்கும் போகும்? 2 3 4 வரைக்கும் போகணும். 4. அப்போ இந்த இந்த நமக்கு தேவையானது 3 வந்துடும். ம் ம். இது கரெக்டாக போட்டுனா அது உள்ளார சும்மா அரே உள்ளார ஆட் பண்ணுறதா, மற்ற வேலை ஈஸி தான். ம் ம். இதை வந்து கரெக்டாக போட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம் இப்போ அடுத்து இதை செய்யணும். 5ல இருந்து 6 பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 1 தான் வருது. ஸோ அதனால அது ஒன்றும் பண்ண தேவையில்ல, விட்டுடலாம். 6ல இருந்து 8 போகிற இந்த கேஸ் யோசிப்போம். அப்போ இதே கேஸ் வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் நம்பர் ப்ளஸ் 1. ப்ரீவியஸ் நம்பர் இப்போ என்னது? 6. 6 கரண்ட் நம்பர் 8 இப்போ 6 + 1 7 7 7. ஐ லெசன் 8. இருக்கும். ம் இப்போ 7 அப்போ வந்து உள்ளே வந்துடும். 7ன்னு வரும்போது 7 உள்ளே ஆட் பண்ணிடும். லெஸ்ஸர் தென் 8னா அவ்வளோதான். 8ஆன இது வந்து லெஸ்ஸர், அதுக்கப்புறம் ஐ இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ அது வந்து ம். 8ன்னு மாறிடும். ஸோ 8 லெஸ்ஸர் தென் 8 கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அடுத்த நம்பர் உள்ளரே போகுது. 7 மட்டும் கரெக்டாக உள்ள ஆட் ஆகிடும். ம். அவ்வளோதான். இதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற லாஜிக். ஓகே. இப்போ இதை செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? 2 வேரியபிள் வைக்கணும். ப்ரீவியஸ் கரண்ட்னு 2 வேரியபிள் வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் என்ன இருக்கணும், கரண்ட்டில் என்ன இருக்கணும்? இது 2 தான் முதல் கேள்வி. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ், ரெண்டாவது இருக்கிறது கரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுமே இன்டீஜர் தாங்கிறதுனால 2 இன்டீஜர் வேரியபிள் வச்சுக்கிறேன். கரண்ட் ஈக்குவல் டு நம்பர் 0. நம்பரே 1. ஓகேங்களா? ஓகே. அதாவது இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து இருக்கிறத கரண்ட் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ம் ம். பண்ணிட்டு இங்கே வந்து நான் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அரே வந்து எம்டி அரேவா, இப்போ நான் 0 1ன்னு 2 நம்பர் எடுக்கிறேங்கிற பட்சத்திலேயே நீங்கள் முதலே ஒரு கண்டிஷன் செக் பண்ணிடணும். அரேவோட சைஸு அட்லீஸ்ட் 2க்கு மேலே இருந்தால் தான் இது எல்லாமே ஒர்க்கே ஆகணும். ம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த இதிலே காட்டிட்டான். அரேவோட லென்த், அரேவோட நம்ம அரே வந்து இது எப்படியா இருந்தாலும் நல்லுன்னு இருக்கக்கூடாது. சரி, நல்லுன்னு இருக்கிறதுல ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இது வந்து இன்டிஜர் அரேவை இங்கே நல்லுன்னு பாஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ண முடியுமா என்ன? பண்ண முடியுது. ஸோ அப்போ நல்லையும் செக் பண்ணிக்கணும். இங்கே இது ஏன்னா நல்லுன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இது வந்து நல்லுன்னு இருந்தாலோ இல்லை லென்த்து வந்து 0 1 2 2 விட குறைவாக இருந்தாலோ என்ன பாஸ் பண்ணணும்னா ரிட்டர்ன் மிஸ்ஸிங் லிஸ்ட் வந்து எம்டி. இது வந்து அரேவா அது லெசன் 2 எதுக்கு எலிமினேட் பண்ணும்? நம்பர் அரே டாட் லென்த்தில். சொல்கிறேன், ஒரே நிமிஷம். எம்டி லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது ஏன் 2ன்னு போடுறோம்? இது நல்ல கேள்வி. பதில் சொல்லணும். ஏன் 2ன்னு போடணும்? ஏன்னா இப்போ இது 0 1ன்னு 2 நம்பர் நான் இங்கே முன்னாடி எடுக்க ட்ரை பண்ணுறேன்ல. ஓ ஓகே ஓகே. இப்போ அரேயோட லென்த் அட்லீஸ்ட் 2ஆச்சும் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க்கே ஆகும். இப்போ அரேயோட லென்த் 1 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கு. இந்த அரேவை எடுக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? இங்கே வரும் ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது வேல்யூ கரெக்டாக அசைன் ஆகிடும். கரண்ட் எடுக்கும்போது ஃபெயில் ஆகிடும்ல. அப்போ அது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இது முன்கூட்டியே அதை வந்து நம்ம இங்கே பிளாக் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் அரேவோட லென்த் 2 விட கம்மியாலாம் இருந்ததுன்னா அப்படியே எம்டி லிஸ்ட்னு அனுப்பிச்சு விட்டுரு. அதை ப்ராசஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறோம்.
குறைஞ்சபட்சம் 2ஆச்சும் இருக்கணும் அரேயோட. இருந்ததுன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணலாம். அதுதான் இதோட லாஜிக். இது வந்து ஒரு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும் உங்களை பத்தி. ம். நல்லா யோசிக்கிறீங்க. அப்படின்னு. ஒரு ம். ஒரு பாசிட்டிவை மட்டும் யோசிக்கிறது கிடையாது. அதோடைய ஒரு எட்ஜ் கேசஸ்ல கூட இது மாதிரிலாம் ஃபெயில் ஆயிடுமோ, இது மாதிரிலாம் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரியும் கோட் எழுதணும். அப்படி எழுதினாதான் கிராஷஸ் வராது. ம். ம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒரு 20 பேர் சேர்ந்து பண்றாங்க. ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு மாங்குன்னு எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அதுல வர எரர் எரரை சால்வ் பண்றதுக்கு தான். என்னடா எரர் வரும்? சால்வ் பண்றது. இந்த மாதிரியான எரர் தான். இந்த மாதிரியான எட்ஜ் கேசஸ்லாம் விட்டுருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல லூப் விட்டுருப்பாங்க, எட்ஜ் கேசஸை விட்டுருப்பாங்க, அதை ஆட் பண்ணாம விட்டுருப்பாங்க, இதை ஆட் பண்ண விட்டுருப்பாங்க. ஏதாவது நடக்கும். ஏன்னா இது நான் சின்ன ஒரு ப்ரோக்ராம், சின்ன ஒரு இது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ம். பண்ணும்போதே இது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா இது ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரியான ம். இருக்கும். அதை அவங்க யோசிச்சு அதை கரெக்டாக முன்னாடியே ஹேண்டில் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வச்சு இதை பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க. ம். ஃப்ரெஷருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக அவங்க மேக் பண்ணுறதே இதுதான். அண்ட் மோரோவர் இன்டர்வியூ பண்ணும்பொழுதும் ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறான்னும் பொழுதும் அவங்களுடைய பார்வை இன்னைய தேவைக்கு அப்படி இப்படி இருக்கு. ஒரு ஃப்ரெஷர்னா கூட அவங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒரு அரேவை எடுக்கிறோம்னா அப்படியே டப்புன்னு எடுத்து அப்படியே ப்ராசஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏன்னா இந்த இது மாதிரி போட்டு எடுக்கும்போது ஒரு எக்ஸப்ஷன் வருங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆமா. அப்போ இதை ஏற்கனவே அவங்க அதையே ஹேண்டில் பண்ற மாதிரி தான் அவங்க கோடு எழுதணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பா இதை நீங்க எழுதிக்கணும். பட் இப்போ என்கிட்ட நீங்க எழுதி காட்டும்போது நீங்க இதை ஒரு பழக்கத்துக்கு நீங்க ஆனா இது ஒரு பழக்கமா வச்சுக்கங்க. எப்பயுமே அந்த எட்ஜ் கேஸை யோசிக்கணும். அரே நல்லா இருந்தா என்ன ஆகுறது, ஜீரோ ம். எம்டி அரேவா இருந்தா என்ன ஆகுறது, இல்ல வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வந்தா என்ன ஆகுறது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுக்கணும். ம். இப்போ ஃபார் லூப் போடுவோம். ஃபார் லூப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு காட்டுறதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இதுல ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா 0வையும் 1ஐயும் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணிட்டோம். 0வையும் 1ஐயும். ம். அப்ப நான் லூப் எங்க இருந்து போடணும்? 0ல இருந்து. ஏங்க 0 2ல இருந்து 0 போடும். இண்டெக்ஸ் தானே அது. 0வோட எலமெண்ட்டை நான் இங்கே எடுத்துட்டேன். ஃபர்ஸ்டோட எலமெண்ட்டை நான் இங்கே எடுத்துட்டேன். அப்போ எனக்கு நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். யா. 2ல இருந்து. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ம், இருங்க வரேன். அது மாதிரி பண்றதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம அதை பண்ணியே பார்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம இப்ப நான் இந்த மாதிரி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சிட்டேன்ல. ஆனா அதுல ஒரு பிரச்சனை. ம். நான் சும்மா போய் உங்கள்கிட்ட அந்த ஐ என்ன வைக்கணும்னு யோசிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு அந்த ஸ்டெப் புரியல, ஏன் அது வச்சா பிரச்சனை ஆகும்னா இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஐ வந்து 2ன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா ம். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இது வரைக்கும் போயிட்டீங்கன்னு அர்த்தம். போயிட்டு சரி செஞ்சு பார்த்துருவோம். இப்போ இங்க 2ன்னு இருக்கு. இப்போ முதல் விஷயமே நம்ம என்ன செக் பண்ணணும்? ப்ரீவியஸ் கரண்ட் வந்து அடுத்தடுத்த நம்பரான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஆமா. கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதான் அடுத்த வேலை. கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ். ம். இதை வந்து என்ன சொல்லலாம்னா டெல்டா அப்படின்னு சொல்லலாம். சில ஜாவாவுடைய லேட்டர் வெர்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கூட போடலாம். நீங்க இன்ட்டுன்னு போட்டு டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா வேரியபிள் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். சில இடங்களில் நீங்க கோட் இப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இது ஒரு ரெண்டும் ஒன்று தான். இன்ட்டுன்னு போட்டு இப்படி போடணும். வேரியபிள் போடலாமா? வேற. இப்போ இதோட டைப் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டிஜர் தான். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இன்டிஜர் தான் கிடைக்கும். ம். ஸோ அதனால இது இன்டிஜராக தான் வரும். ஓகேங்களா? ம். ரைட். ஸோ ஓகே டெல்டாங்கிறது இப்ப ஆனால் டெல்டாங்கிறது இன்டிஜரை குறிக்குதா? சஜஸ்ட் பண்ணலாம். இன்ட்டுனே போட்டு சஜஸ்ட் வச்சுங்க. ம். இப்போ இந்த டெல்டானா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். கரண்ட்டு மைனஸ் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெல்டா. ம். அப்படின்னா என்ன அப்படின்னா 5 மைனஸ் 3 ம். அந்த வேல்யூ தான் இங்கே டெல்டாவில் வரப்போகுது. ம். இப்போ
டெல்டா லெஸ்ஸர் தென் ஒன்னா இருந்தா நம்ம அந்த லாஜிக் எழுதிட்டோம். இஃப் டெல்டா வந்து என்ன லாஜிக் எழுதுனேன், எங்க எழுதிருந்தேன், இங்க எழுதி வச்சிருந்தேன். 5 - 1 டெல்டா வந்து ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒன்னை விட வேற எதுவா இருந்தாலும் பிரச்சனை. அப்போ என்ன அர்த்தம், டெல்டா கிரேட்டர் தென் 2 இருந்தா இல்ல, டெல்டா ஒன்னை விட பெருசு, ஒன்று வந்தா பிரச்சனை இல்லை, அப்போ ஒன்னை விட பெருசா இருந்தா பிரச்சனை. அப்போ இதான் ரைட், கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த லாஜிக் கரெக்ட் தானே? ம் டெல்டா ஒன்னை விட பெருசா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், மிஸ்ஸிங் நம்பர் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஆமா. அதுக்கு அது எப்படி டெல்டா ஒன்னை விட பெருசா இருக்குதான் கண்டுபிடிக்கிறது நான் இப்போ இப்படி எழுதிருக்கேன். ம் அப்போ இது ஒன்னை விட பெருசா தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஒன்னை விட பெருசா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒன்னை விட பெருசா இருந்தா யார் யாரெல்லாம் பெருசா இருக்கிறாங்க அவங்கள எடுத்து இந்த விளையாட போயிருக்கிறவங்க அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அதை போடலாம். இந்த ஃபார் என்ன போடலாம்னா, என்ன போட்டிருந்தோம், ப்ரீவியஸ் நம்பரு previous plus 1 போட்டுருந்தோம். போட்டுட்டு ஜே ஈக்குவல் டு ப்ரீவியஸ் I plus previous plus 1. ஜே லெஸ்ஸர் தென் கரண்ட் நம்பர். Current. அதில் காட்டுறது தான் கரெக்டாக போடணும்னு நினச்சி நம்ம போட தேவை. நம்மளோட லாஜிக் என்ன யோசிச்சிருக்கோமோ அதை போடுவோம். கரெக்டாக வரலன்னா அதுக்கு மற்றதை பார்த்துக்கலாம். இதை போட்டாச்சு. ஜேல அப்போ இது ஒரு தடவை எதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் என்ன இருக்கும், இந்த நம்பர் இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். ஓகே, நம்ம ப்ளஸ் நம்பரு கரெக்டாக ஆட் ஆகிடும். கரண்ட் நம்பருங்கிறது இந்த நம்பர் 5ன்றது கரெக்டாக வந்துருச்சு. ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஓகே, ஒவ்வொன்றா ஓகே, ஆல் லாஜிக் செட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மிஸ்ஸிங் லிஸ்ட்ல டாட் ஆட் இங்க போறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மிஸ்ஸிங் லிஸ்ட் உள்ளார ஜேவை ஆட் பண்ணியாச்சு. அடுத்த லாஜிக் யோசிப்போம். இப்போ நம்ம ஒரு சாதாரணமான ஒரு பேஸ் போட்டு ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலா. ம் இது இப்போ இதுல தப்பு இருக்கு. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்து யோசிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு இன்புட்டை மட்டும் நம்ம வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இன்புட்டை யோசிக்கணும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் தடவை லூப் வரும்போது இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு இங்க ஐங்கிறத நம்ம எங்கேயுமே உள்ள யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ம் அப்போ இதுல நம்ம இன்னும் அடிஷ்னலாக ஏதோ ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, எங்கடா அது 5 இப்போ 2ங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுது, 6ங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இப்போ ப்ரீவியஸ் நம்பரையும் கரண்ட் நம்பரையும் மூவ் பண்ணணும். இருங்க வரேன் சொல்கிறேன். மூவ் பண்ணுறதுனா என்ன, இப்போ இந்த பொசிஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக இருந்தது, இது அதுக்கடுத்து கரண்ட்டாக இருந்தது இல்லையா. இப்போ ரெண்டாவது செட் வரும்போது எது ப்ரீவியஸாக இருக்கும், எது கரண்ட்டாக இருக்கணும்? 5 ப்ரீவியஸா இருக்கும், 6 வந்து கரண்ட் இருக்கும். ஸோ இப்போ 5 ப்ரீவியஸாக வரணும், கரண்ட். அது எப்படி மூவ் பண்றாங்களா? இப்போ அதை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரும். பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, 5 வந்து நான் இப்போ ப்ரீவியஸாக மாற்றணும். 5ங்கிறது இப்போ எங்கே இருக்குது, ஏற்கனவே கரண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஈஸியாக மாற்றிடலாம். அது எப்படி மாற்றலாம்னா, ப்ரீவியஸ் வந்து கரண்ட் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா மாறிடும். ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். உங்களார என்ன நம்பர் இருக்கு, 5ங்கிற நம்பர் வந்துடுச்சு. ஆனா கரண்ட்ங்கிறது என்னவா இருக்கணும், 6 வரும், 6ன்னு இருக்கும். இப்போ கரண்ட் ஈக்குவல் டு நம்பர் அரேவா. இப்போ இந்த 6ங்கிறது எங்க இருக்கு, 0 1 2ல தானே இருக்கு. அதோட தாட் ப்ராசஸ் என்ன, இது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, இந்த நம்பர் ஆஃப் ஐன்னு தான் வரப்போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு தான் கவனிச்சு பார்க்குறேன், வேற ஒன்றுமே பார்க்கலண்ணா.
இப்போ ப்ரீவியஸுங்கிறது இந்த நம்பர்னு இருக்கு, கரண்ட்டுங்கிறது இந்த நம்பர்னு இருக்கு, அடுத்த நம்பர் வந்து இங்க இருக்கு. இப்போ எனக்கு என்ன மாறணும்? ப்ரீவியஸுங்கிறது இங்க வரணும், கரண்ட்டுங்கிறது இங்க போகணும். ம் கரண்ட்டுங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வேரியபிள ஹோல்ட் பண்ணியிருக்கனால ஈஸியா இந்த லைன் போட்டுட்டேன். ம் ஆனா அடுத்த பாயிண்ட் இந்த கரண்ட்டுங்கிற பாயிண்ட்டை இப்போ நான் இந்த இதுக்கு மூவ் பண்ணணும். அப்போ இது வந்து என்னதுன்னா அடுத்த பாயிண்ட் தான், அடுத்தது மூவ் ஆகுறது தான். ம். இது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டோம், அப்போ அடுத்த கரண்ட்டுக்கு போறோம், அப்போ அடுத்த கரண்ட்டுக்கு போறோம், அடுத்த கரண்ட்டுக்கு போறோம். அப்போ அந்த அடுத்ததுங்கிறத ட்ராக் பண்றதுக்கு தான் இங்க ஒரு வேரியபிளே வச்சிருக்கீங்க. அது ம். அதை தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். டோருக்கு க்ளோஸ். ஓகே, இப்போ அழைக்கணுமே, சரி அழைக்க வேணாம், அப்படியே விட்டுருவோம். இப்போ ப்ரீவியஸையும் கரண்ட்டையும் மாத்திட்டோம்னா இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இப்போ இதை மாத்தியாச்சு. இப்போ அதுக்கடுத்து மறுபடியும் லூப் வரும். ஐ வந்து இப்போ வந்து லெஸ்ஸர் தென் லென்த் வரைக்கும் போகுமா, இதுவும் யோசிக்கணும். ஆக்சுவலாக இது லென்த் வரைக்கும் வைக்கணுமா, எது வரைக்கும் வைக்கணும்னு. பட் இப்போதைக்கு நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஐ அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு வச்சுப்போம். ம் ஆக்சுவலாக இங்கே ஐயை வச்சு ட்ராக் பண்ணுறதை விட கரண்ட்டை வச்சு ட்ராக் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறேன். ஓ ஓ, சரி ஏதோ ஒன்று இப்போதைக்கு இது மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்த கட்டம் வந்து ப்ரீவியஸுங்கிறது இப்போ இங்கே என்னவா இருக்கு, 5ன்னு வந்துருச்சு. இதை வந்து எழுதி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி எழுதி வச்சு பார்க்கணும். எனக்கு இது ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பை பற்றி யோசிக்கணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் என்னது? 5. 5. கரண்ட் என்னது? 6. 6. 6 டெல்டா என்ன வரும்? 1. 1ன்னு வரும். இப்போ இந்த ப்ராசஸை பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல்ல கண்டிஷன் கரெக்டாக மேப் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 2 போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து I+ படி இப்போ I வந்து 3ன்னு ஆயிடும். ம் I வந்து 3. இதான் வந்து செட் ஆஃப் இன்புட் ஃபார் செகண்ட் லூப். இப்போ ம் I வந்து 3ன்னு வந்திருக்கும், ப்ரீவியஸ் இதுன்னு இருக்கு, கரண்ட் இருக்கு, டெல்டா இது இருக்கு. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இங்கே இதை வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும், இந்த லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ம் இப்போ I 3ன்னு ஆயிடுச்சு, டெல்டா 1ன்னு இருக்கு. டெல்டா கிரேட்டர் தென் 1ஆ? இல்ல. ஆ இல்லை, அப்போ இது வராது. அப்போ கிரேட்டர் தென் 1 இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இந்த இஃப் கண்டிஷனுடைய பிளாக் இதோட முடியுது. ம் ஆமா ம். அது வெளியே நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு மாற்றுறேன். ம் ம். இப்போ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னா இப்போ இருக்கிற ப்ரீவியஸ் இது 5 இதோட ரிசல்ட், இந்த லூப்போட ரிசல்ட்டாக இப்போ என்னவா மாறப்போகுதுன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு 6, கரண்ட் ஈக்குவல் டு 8 அடுத்தது நம்பர் ஆஃப் ஐயில் வந்து நம்பர் ஆஃப் ஐனா 3 தானே, 0 1 2 3, 3ல் வந்து 8 இருக்குது. அப்போது இங்கே 8ன்னு வரப்போகுது. கரெக்டுங்களா? ம் ம். ப்ரீவியஸ் 6ன்னு மாறிடுச்சு, கரண்ட் 8ன்னு மாறிடுச்சு. ம் இப்போ மறுபடியும் லூப் உள்ள போகுது. இப்போ 4வது இதுக்கான இன்புட் என்னன்னு போட்டுக்கணும். ம் 4வதுக்கான இன்புட் என்ன? ஐ வந்து 4. I வந்து 4 அந்த 4க்கான வேல்யூ என்ன? 9. அதையும் சும்மா இங்கே சைடில் எழுதி வச்சுப்போம். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் என்னவா வருது? 6ன்னு வருது. previous 6 current 8 கரண்ட் வந்து 8ன்னு வருது. டெல்டா என்னன்னு வரப்போகுது? இப்போ 8 + 8 - 6 2ன்னு வரப்போகுது. ம் டெல்டா வந்து 2ன்னு வருது. இது வந்து இப்போ இன்புட், இது உள்ள வரப்போற இன்புட். இப்போ டெல்டா 2ன்னு வருது. அப்போ இது திருப்பி உள்ள வரும். J ஈக்குவல் டு ப்ரீவியஸ் + 1. ப்ரீவியஸ்ங்கிறது என்னது? 6. 6 6 + 1 7. ம் 7 வந்து லெஸ்ஸர் தென் 8 அப்படின்னு பார்க்கும். ஆமாம். அப்போ உள்ள வந்து அந்த 7 ஆட் பண்ணிடும். அதுக்கு அடுத்து 7ங்கிறது திருப்பி இங்கே 8ஆ மாறும். ம் 8ஆ மாறும். அப்போ 8 லெஸ்ஸர் தென் 8 அப்படின்னு பார்க்கும், கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும்.
அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இது இங்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ மறுபடியும் ப்ரீவியஸை மாற்றி விடுது. இப்போ ப்ரீவியஸ் என்னவா மாறப்போகுது? அவுட்புட்டு ப்ரீவியஸ் வந்து 8ன்னு மாறப்போகுது. கரண்ட் வந்து 9. கரண்ட் வந்து 9ன்னு மாறப்போகுது. டெல்டா 1. இல்லை, இது இந்த ஸ்டெப்போட அவுட்புட்டு. ஓ, அவுட்புட்டா? ஓகே ஓகே. ஸ்டெப்புக்கு போகல. இங்கே இங்கே இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு எழுதியிருக்கோம். ம். இதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு இப்போ மறுபடியும் போக போகிறேன். 3வது ஸ்டெப்பு இங்கே எழுதுறேன். 3வது ஸ்டெப்பு, அப்பா ஒரு நிமிஷம், I equal to 5. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 3வது ஸ்டெப் வந்து ஐ வந்து எவ்வளோ? 5ன்னு வந்திருக்கு. கரெக்டு. ப்ரீவியஸ் 8. ப்ரீவியஸ் 8. ஆமாம், ப்ரீவியஸ் 8 தான். கரண்ட் 9. போது டெல்டா வந்து 1. 1. அவ்வளோதான். இப்போ இதை வந்து இங்கே செக் பண்ணி பார்ப்போம். டெல்டா 1னா ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்ததுக்கு வந்துடும். இப்போ ப்ரீவியஸ் அப்படியே மாறும். அப்போ இங்கே இதோட ரிசல்ட் என்ன? ப்ரீவியஸ் வந்து 9, கரண்ட் என்னது? கரண்ட் 1 இல்லையா? கரண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? அப்போ ஒன்றும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது, நம்ம வாயால சொல்லிட்டோம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஐ வந்து 9 ரீச் ஆன உடனே நம்மளுக்கு அடுத்து இப்போ இப்போ இந்த லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த கடைசி இதை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 8 -9 வந்து, ஆனால் இங்கே டெல்டா 2ன்னு போட்டிருக்கோம். இது எப்படி 6 8ன்னு இருந்தது? டெல்டா 1 தான் இருந்துச்சு. ஓ சாரி, இங்கே இருக்கிறோமா? போட்டிருக்கீங்க. தப்பா பார்த்துட்டோம். இப்போ டெல்டா ஓகே. இப்போ 8 9 எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஆனா இப்போ இங்க வரும்போது இங்க நம்பர் ஆஃப் ஐ வந்து செட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ ஐங்கிறது என்னது? இப்போ 5. ஐ ஆஃப் 5 என்னது? 0 1 2 3 4. ஐ ஆஃப் 5 என்னது? 10. எங்கங்க இருக்கு 10? ஐ ஆஃப் 5 ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க நம்பர் ஆஃப் 5 இல்ல, அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அது இருக்காது நம்பர். ஆமா, இல்லனா என்ன ஆயிடும்? பிரேக் ஆயிடும். Crash ஆயிடும். ஆமா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 5ன்னு போட்டா 5ஆம் எலமெண்டே இல்ல, நீ என்ன 5ஆம் நம்பர் எடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு கிராஷ் ஆயிடும். அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டா? ம். இப்போ எழுதிருக்கிற இந்த லாஜிக்ல ஒரு தப்பு இருக்கு. இப்போ இது வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் இப்போ ஐ வந்து 5 வரைக்கும் போறதுக்கு இப்போ நம்ம எது வரைக்கும் வந்திருக்கு? ஐ 4 5. ஐ 5 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஐ 5 உள்ள வந்திருக்காது. இப்போ ஐ ஈக்குவல் டு 5னா நம்பர் ஆஃப் லென்த்தும் 5 தானே? 2 3 4 5. ஆமா, இது உள்ளாரே வராது. கரெக்ட் தானே? இப்போ ஐ ஈக்குவல் டு 5ன்னு வரும்போது இந்த கண்டிஷன் இங்கேயே ஃபெயில் ஆயிரும்ல. ஐ 5, நம்பர் ஆஃப் லென்த் எவ்வளோ? 5 தான். 4 ஆக்சுவலி. நம்பர் ஆஃப் லென்த் 4 இல்ல 5 தான். 1 இல்ல, 2 இது 0, இண்டெக்ஸ் வந்து 0ன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அப்ப 4 தானே இருக்கு அதோட லென்த். எப்பயுமே 5 தான். இண்டெக்ஸ் தான் 0ல தான் ஆரம்பிக்குது. லென்த் வந்து 5 தான். யா கரெக்ட். கிளாஸ்ல எத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறோம்னா நீங்க எப்படி பசங்க ஆமா. இருக்கிறாங்கன்னா அவனோட ஐடி 0ல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறது வேற கதை. எத்தனை பசங்க இருக்கிறாங்க? 10 பசங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ Okay. 5 லெஸ்ஸர் தென் 5ங்கிற அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ அப்போ இந்த இது உள்ளே வராது. அப்போ இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா இது உள்ள வரலன்னா என்ன ஆகும்? இந்த லாஸ்ட் இதை செக் பண்ணாமலே விட்டுரும்ல. ஆமா. கண்டுபிடிக்க முடியாது. 9க்கு நடுவில் இருக்கிறத செக் பண்ணாமலே விட்டுரும். இது வந்து நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னும் ரன்னே பண்ணி பார்க்கல, அனலைஸ் மட்டுமே பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ இது நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற லாஜிக் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதான் அடுத்து பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் போட்டுட்டோம். நம்பர் ஐயோ இங்க போட்ட நம்பர்லாம் இது இங்கே எழுதி வச்சிருக்கு. இங்கே 6 6 8 9. இப்போ இந்த 8 9ன்னு இருக்கிறதுக்கு சரி ஃபர்ஸ்ட் இந்த இன்புட்டை கொடுப்போம். இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு முதல்ல பார்ப்போம்.
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா? எங்க இருக்கிற ரிட்டர்ன்? இங்க இருக்கிற ரிட்டனா? ஹலோ இதுல இங்க இருக்கிற லூப் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இங்க ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடணும். இப்போ ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வேரியபிள் வந்துருச்சு இல்லையா? இதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி அரேவை பிரிண்ட் பண்றதுக்கு வந்து ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு வழி வந்து அரேஸ் டாட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ளார நீங்க அரேவை கொடுத்தீங்கன்னா அரே டாட் அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா? இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்டர் வந்து அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கிறது தான். ரிட்டர்ன் வந்து அரே டைப் ரிட்டர்ன்னா எப்படி இருக்கணும்? இன்டீஜர் அரே. அப்போ இங்க வந்து அப்போ ஒரு லிஸ்ட் எப்படி அரேவை கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அரே அது வேற வேற மறந்து போச்சு அதோட சின்டாக்ஸ். எக்ஸ்பெக்டடா இது அரேவா கன்வெர்ட் பண்றது எப்படின்னு மறந்துட்டேன். டி ஆஃப் இது டூ அரே, ஏன்னா அது கரெக்டான டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும். இப்படி கன்வெர்ட் பண்ணாலும் அரேவா கன்வெர்ட் ஆகும். ஆனால் அது என்ன அரேவா கன்வெர்ட் ஆகுது? ஆப்ஜெக்ட் அரேவா கன்வெர்ட் ஆகுது. ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸாக்டாக இன்டிஜர் அரே தான் கொடுத்துருக்கோம், ஜென்ரிக் அரே கொடுக்கல. அது வேற டாபிக், நம்ம அதை இப்போ பண்ண வேண்டிய வேலையை பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே அரே லிஸ்டாகவே இருக்கட்டும். இது வந்து இந்த அரேவா பிரிண்ட் பண்ணியாச்சு. இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். 2 3 4 7 என்ன எல்லாம் கரெக்டாக வருது? கரெக்டாக தானே வருமா? எப்படி கரெக்டாக வருது? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த லாஸ்ட் இது ஒர்க் ஆகல. அதுல மிஸ்ஸிங்கா இருந்தா தான் வரலன்னு தெரியும். அதுல மாற்றி பார்த்தோம்னா தப்பா வரும். இப்போ வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வரணும்னா 9ங்கிறதும் வரணும். 9ங்கிறது வராது. ஏன் வரலன்னு புரியுதுங்களா? அதுக்குள்ள கரண்ட் நான் இப்ப லாஸ்டா எக்ஸ்பிளைன் I பண்ணேன். equal to அந்த 5 ஓட இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது அதேதான் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தான். இந்த கண்டிஷன் வந்ததுனால 5 நம்ம இது உள்ளார வந்ததுனால 5 உள்ளார வந்ததுனால இந்த லாஸ்ட், அதாவது இந்த இதை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அதனாலதான் அந்த லாஸ்ட் இதை அதனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அது பண்ணணும். அதை பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதான் அடுத்து. அதை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ சும்மா வந்து லென்த் வந்து +1 அப்படின்னு போடுறீங்கன்னு வைப்போம். இப்படி போட்டா என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது I வந்து 5, அதாவது என்ன இங்க என்ன வரும்? 5 லெஸ்ஸர் தென் 6ன்னு வரும் போகும். ஆனா இங்க போய் கிராஷ் ஆயிடும். ஏன்னா இது இங்க என்னன்னு எடுக்க ஆரம்பிக்கும்? 6 வேல்யூ எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப 6ஓடது எதுவும் இல்லைங்கிறதுனால கிராஷ் ஆயிடும். அதை பண்ணி பார்க்கணும்னா இங்க ஒரு பிரேக் பாயிண்ட்டை வைங்க. டீபக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ரன் பண்ணீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வரும். I வந்து இப்போ 2ன்னு ஆரம்பிச்சிருக்கு. 3 4 வரைக்கும் அப்படியே டக் டக்குன்னு போயிடுங்க. இப்போ 5ன்னு வரும். 5ம் வரும்போது ஆனா இப்போ அடுத்து 6ன்னு வரும் இல்லையா? 6ன்னு வரும்போது பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு.
அதான் இண்டெக்ஸ் 5 வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 5. ம். 5 வந்து நீ போடுற, ஆனா அந்த இடத்துல வந்து அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இங்க +1 கரெக்டாக வராது. அப்போ என்னவா மாத்தினா இது கரெக்டா ஒர்க் ஆகுங்கிறது தான் இப்போ நம்ம கரெக்டா பண்ணணும். அது என்னவா மாத்தணும்னா இப்போ இந்த லூப் வந்து நம் டாட் அரே டாட் லென்த் வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ம். அதுக்கு பதிலா இந்த லூப்பை வந்து ஆனா எப்படி போட்டாலுமே அதே இதுதான் வரும். வேற ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா லென்த் வந்து சரி இங்க இருக்கிற வேற ஏதாவது போடலாமா? ஐ வந்து 5 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்காம எப்ப வந்து கரண்ட் வந்து லாஸ்ட் இதை போயிடுச்சோ அது வரைக்கும் மட்டும் போ அப்படி சொன்னா கரெக்டா வரும். 0 1 2 3 4 அப்பவும் தப்பா தான் வரும். ஏன்னா அப்போ போகும்போது ஐ வந்து 5ன்னு மாறிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்பர் ஆஃப் அரே டாட் லென்த்னு போடுறது பதிலா கரண்ட் வந்து கடைசி வேல்யூவா இருக்கிற வரைக்கும் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த லூப்போடைய ஐடியாலஜியவே நம்ம மாத்தணும். ம். அப்பதான் அதை கரெக்டா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த லூப்போட ஐடியாலஜி வந்து இப்போ இங்க ஆரம்பிக்குது இல்லையா? நான் முதல்ல சொன்னேன் இந்த ப்ரீவியஸ் 0 1 இங்க எடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இந்த பிரச்சனை தான் ஆக்சுவலா. இப்போ 0 2 1 இங்க வச்சிருக்கிறதுனால இந்த 2 இங்க போட்டு இது மாதிரி பண்றதுனால தான் இந்த 2ல ஸ்டார்ட் ஆகுது. 2ல ஸ்டார்ட் ஆகுது 9 வரைக்கும் நம்பர் போகுது. சாரி, அதோட எண்டு வரைக்கும் போகுது. ஆனா எண்டு வரைக்கும் போச்சுன்னா அது அது எண்டு வரைக்கும் போச்சுன்னா தான் நம்மளால இதை எடுக்க முடியும். இந்த கரண்ட்டை வந்து இந்த ஐயை வச்சு ட்ராக் பண்ண முடியுது. அப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த கரண்ட் வேரியபிள் வச்சு தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் இப்ப கரண்ட் வேரியபிள்லாம் நம்ம எண்டுன்னு வச்சுட்டு ஐ மீன் எண்டு வேல்யூவா வச்சுட்டு பண்ண முடியாதா? ஏன்னா ப்ரீவியஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் உள்ள இதுல இப்ப நீங்க ஒரு இதுக்கும் இன்பிட்வீன்ல என்னென்ன மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் உள்ளது அப்படி வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? இந்த பின்னாடியில இருந்து வர சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ரீவியஸ் வந்து இப்ப நம்பரே இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு வச்சிருக்கிற மாதிரி எண்டிங்ல வந்து லாஸ்ட் நம்பர் என்னன்னு அதை கண்டுபிடிச்சா இன்பிட்வீன்ல என்னென்ன இருக்கு இல்லன்றது அப்படி 10 வரைக்கும் சொல்லிட்டு இன்பிட்வீன்ல இருக்குது சொல்றாங்க கீர்த்தி. பிடிக்கலாம். அப்படி பண்ணலாம் தானே? நீங்க சொல்றது எனக்கு ஐடியா ஒண்ணு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க வச்சுக்கலாம், லாஸ்ட் நம்பர் கடைசியில வச்சுக்கலாம். ரைட்டு. இந்த நம்பருக்கு அடுத்து இது நடுவுல எது எது இருக்கு இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்றீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது நடுவுல எது இருக்கு இல்லைங்கிறத? அது ஃபார் லூப்ல போட்டு ஐட்ரேட் பண்ணி அந்த மாதிரி. இந்த மாதிரி லாஜிக்லாம் சொல்லாதீங்க. இப்போ நான் ஒரு பையனை வச்சு இப்படி சொன்னேன்ல. இல்ல நான் இந்த பாயிண்ட தான் சொல்றேன் மலை. அந்த கரண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து இப்ப இந்த 1க்கும் 5க்கும் அதாவது நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு 1க்கு அடுத்ததா. அதை வைக்கிறதுக்கு லாஸ்ட் நம்பர் என்னவோ அதை வச்சு மாத்தி போட்டா உள்ள வரும். நீங்க என்ன ஐடியா சொல்றீங்களோ அதை நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன். அது மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். எனக்கு தெரியல. இப்ப நான் அதை பண்ண எனக்கு அது நீங்க என்ன சொல்றீங்கன்றதை என்னால அப்படியே புரிஞ்சுக்க முடியல. அதை ஒரு வேலை போட்டு பார்த்தா தான் எனக்கு புரியும் போல. நான் பாக்குறேன். இப்போதைக்கு இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இதுல இருக்கிறத ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த ஐடியாவை பார்க்கலாம். பட் இதுல இருக்கிறத ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது யோசிக்கலாம். இப்போ கரண்ட் வந்து லெஸ்ஸர் தென் நம்பர் ஆஃப் அரே லென்த்னு போட்டா என்னவாகும் அப்படிங்கிறத யோசிப்போம். இது இப்போ லென்த் வந்து எவ்வளவு இருக்கு? லென்த் எவ்வளவு முதல்ல? 1 2 3 4 5 5. ஸோ கரண்ட் எப்போ வந்து லென்த்தை விட கம்மியா இருக்கோ அது ஒர்க் அவுட் ஆகாது இல்ல. இது எப்படி? நம்மரே
கரண்டோட வேல்யூ பட் அப்போவும் இப்போ கரண்ட் வந்து இங்கே 9ன்னு வரணும்னா கரண்ட் எப்போ 9ன்னு மாறும்? ஐ வேல்யூ வந்து இதுவாகிற வரைக்கும் வரும். ஆனால் ஐ வந்து அப்போ என்னவா மாறி இருக்கும்? ஐ வந்து 5ன்னு மாறி இருக்கும். 0 1 2 3 4 அப்போ 5ன்னு வந்தால் திருப்பி அதே தப்பு தான் நடக்க செய்யும். இதில் வந்து இந்த இடத்துல இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இதை வந்து இந்த இதை கரெக்டாக பார்த்து இப்போ போடணும். இப்போ அது நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த ப்ரீவியஸ் கரண்ட்டு போட்டு இந்த கரண்ட்டுங்கிறத வந்து நம்ம ஆஃப் ஐன்றதை நம்ம மாற்றுறதுனால இப்போ இதனால தான் இங்கே பிரச்சனை வருது. இப்போ இதில் இருக்கிறத இப்படியே வச்சு சால்வ் பண்ண முடியாதானா அப்படியே வச்சு சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இது சிம்பிளாக இப்போ இதை முடிச்சு விடணும். இது எனக்கு ரிசல்ட் வரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஐன்னு வச்சுருந்தேன்ல ஐனே இருக்கட்டும். இப்போ இங்கே வரும்போது தான் கிராஷ் ஆகுது. இந்த கிராஷ் அவாய்ட் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான். எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப ஒரு மட்டமான ஐடியா தான். இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக ஐ வந்து இஃப் ஐ வந்து அது பேர் என்ன லெஸ்ஸர் தென்னு இதுவாக இருந்தால் மட்டும் இதை பண்ணு. லெஸ்ஸர் தென் நம்பர் ஆஃப் லென்த் மைனஸ் ஒன்னாக இருந்தால் மட்டும் அந்த கரண்ட்டை பண்ணு. இல்லைன்னா கரண்ட்டை பண்ணவே பண்ணாத. அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டோம்னா இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதுங்களா? இங்கே வந்து நான் கண்டிஷனை மாற்றி இது இதை எப்போ இதை செட் பண்ணுறதுனால இதை செட் பண்ணுறதுனால தானே எரர் வருது. இப்போ எனக்கு இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, மிஸ்ஸிங் லிஸ்ட்லாம் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது செட் ஆனா என்ன செட் ஆகலனா என்ன இப்போ ஒர்க் ஆகும். ஆகலையா? 9ங்கிறது ஆட் ஆகலைல்ல? வரல 2 3 4 7 தான் இருக்கு 7 வரைக்கும் இருக்கு. ஏன் வரல? 7 5 லென்த் ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டேன்ல. அங்க ஆட் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு? ஐ வந்து 5ன்னு வரும்போது இது உள்ள வந்திருக்கணும்ல. லென்த் ப்ளஸ் 1 மிஸ்ஸிங் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கணும். என்ன நடக்குதுன்றதை நம்ம இப்போ இது பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வேல்யூ 1. இப்போ கரண்ட் வேல்யூ 5ன்னு வந்திருக்கு, ப்ரீவியஸ் வேல்யூ 1ன்னு வந்திருக்கு. கரெக்டு. ஐ வேல்யூ என்னன்னு வந்திருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே தான் வைக்கணும். ஐ வேல்யூ 2, கரண்ட் வேல்யூ 5, ப்ரீவியஸ் வேல்யூ 5. பிரேக் பாயிண்ட் இங்கே வைக்கணும். இங்கே வைக்க விட மாட்டேங்குது. இது உள்ளார வச்சு ஐ வந்து 3 0 1 2 3. கரண்ட் ப்ரீவியஸ்லாம் என்னவா இருக்கு? இந்த 5 ப்ரீவியஸ் 5 கரண்ட் 6. இப்போ இந்த லூப்ல இருக்கும். ப்ரீவியஸ் 5, கரண்ட் வந்து 6. ஓகே. டெல்டா வந்து இது அதனால அங்கே போயிடுச்சு. அதோடைய ரிசல்ட் இப்ப கரண்ட் 6. ஐ வந்து 4 0 1 2 3 4 வரைக்கும் போயிடுச்சு. ஐ 4னா அது எங்கே வரும்? இந்த லூப்ல வரும். இந்த லூப்ல வந்ததுக்கப்புறம் 6
ஐ வந்து 5ன்னு வந்துருச்சு. 5 வந்துருச்சு. கரண்ட்டுங்கிறதெல்லாம் என்னவா இருக்கு? 8 இருக்கு கரண்ட்ல. கரண்ட்ல 8ஆ இருக்கு? 8ன்னு இருக்கு. ஆமா ஆமா கரண்ட் 2 8 இருக்கு. கரண்ட்ல 8 இருக்கு. ப்ரீவியஸ்லயும் 8 இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணி ஏன்னா ம். போன தடவை இங்க செட் ஆயிருக்காதோ லென்த் -1ன்னு போட்டதுனால. ஆமா. ம் எங்க இங்க இங்க செட் இஃப் ஆகுது. கண்டிஷன். ஆமா. ஸோ இப்படி போடக்கூடாது. லென்த்து ப்ளஸ் இதே கண்டிஷனாக தான் இங்கேயும் போட்டுக்கணும். ஆமா. இப்படி போட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். லாஸ்ட் செட்ல வந்து இங்க கரண்ட்ல அது செட் ஆகல. -1ன்னு வச்சிருந்தேன். லாஸ்ட் செட்ல ஐயோட வேல்யூ என்ன? 4ன்னு இருந்ததா? லென்த் -1 4. ஸோ ஐங்கிறது ஐ லெஸ்ஸர் தென் 4ஆ அப்படின்னு பார்த்துது. அது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அது உள்ளார வந்து இந்த கரண்ட்டே செட் பண்ணல. அதனால ஏற்கனவே இருந்த கரண்ட் அப்படியே இருக்கு. ஒரே வேல்யூவா இருக்கு. சரி. இப்போ அந்த தப்பை கண்டுபிடிச்சதுனால அதை இப்போ இது மாதிரி மாத்திருக்கேன். ஸோ இப்போ மேபி இது ஒர்க் ஆகலாம். ஆனா இப்பவும் தப்புன்னு சொல்லுது. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் 5 ஆர் பவுண்ட். வாட்? ஒய்? லென்த் +1 லென்த் லெஸ்ஸர் தென் லென்த் வந்ததுனால தப்பா இருக்கு. இது இவ்வளவு தூரம் ஒருவேளை இதுல கன்ஃபியூஷனா தான் இதுதான் கன்ஃபியூஷன் அப்படின்னா இதை இன்னொரு விதமாக சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா cannot be applied to into. இது உள்ளார இருக்கிறது இன்ட்டு வேல்யூவோ? ஆமா. அப்ப அது எப்படிதான் செக் பண்றது நானு? செக் பண்ணலாமா? இது ஏன் இது செக் பண்ணவே விட மாட்டேதுன்னா இப்போ இது வந்து ஜஸ்ட் அரேவா இருக்கு இல்லைங்களா? அரே உள்ளார இருக்கிறது இது ஒரு இன்ட் டைப். இன்ட் டைப் வந்து நீங்க நல்லு கூட செக் பண்றதுனால இன்டிஜரை வேணா நல்லு கூட செக் பண்ணலாம். இன்ட்டை வந்து நல்லு கூட செக் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்கு தப்புன்னு சொல்லுது. ஸோ நீங்க இருந்து எடுக்க ட்ரை பண்றத வந்து என்னால எப்படி பார்த்தாலும் அது கரெக்டா இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த லாஜிக்கும் ஒர்க் ஆகாது. அப்போ இதை எப்படிதான் அவாய்ட் பண்றதுங்கன்னா இதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. பட் நான் இப்போ அந்த வழி சரி நான் அதையும் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அது இது வந்து இதுக்கான அது கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. பட் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வருது. ஆனால் எனக்கு கிராஷ் வரும்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல கிராஷ் வரப்போகுது. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல கிராஷ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிராஷ் எனக்கு தேவையில்லை. அதை நான் அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு கிராஷ்ங்கிறது எதுக்கு கொடுக்குதுன்னா நீங்க ஏதோ ஒன்று தப்பா போடுறீங்கிறத சொல்றதுக்காக தான் கொடுக்குது. ஆனா எனக்கு தெரியும் நான் அந்த இடத்துல தப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு தெரியும். அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதை நான் என்னால ஸ்கிப் பண்ண முடியும். அந்த கிராஷை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு தான் ட்ரை கேட்ச். அது ஓகே. நான் இதை ட்ரை உள்ளார போட்டுட்டு கேட்ச் உள்ளார வந்து எக்ஸெப்ஷன் எது வந்தாலும் நான் அது என்ன எக்ஸெப்ஷன் போட்டு சும்மா அது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை போடுறேன். அது இந்த எக்ஸெப்ஷன் தான் வருது அப்படிங்கிறத போட்டுடுறேன். அவ்வளவுதான். இப்போ என்ன ஆயிடும்னா எக்ஸெப்ஷன் வரும்போது ஸ்கிப் ஆயிடும். இது ஸ்கிப் ஆயிடுறதுனால ஸ்கிப் ஆயிடுறதுனால இதை தாண்டி வந்து இது உள்ளார போயிடும். கேட்ச் போயிட்டு ஆமா அது தாண்டி வந்து இதுக்குள்ளார வந்துடும் தான் நினைக்கிறேன். எஸ். இந்த ட்ரை கேட்ச்ங்கிறது உங்களுக்கு சும்மா புரிஞ்சதுக்காக இதை போட்டேன். புரியுதுங்களா? ஆனா இது ட்ரை கேட்ச் போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடக்கூடாது. கரெக்டான சொல்யூஷனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை வந்து இங்கே தான் நம்ம மாற்றணும். இது உள்ளதான் இங்க இந்த கண்டிஷன்ஸை தான் நம்ம எங்கேயாவது கரெக்டாக யோசிச்சு மாற்றணும். இந்த லென்த் -1 +1 இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை நான் ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அங்கே 0 1ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணாம இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். எது ப்ரீவியஸ் கரண்ட்னு இங்க இருந்தே செட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறதுக்காக அதை மாத்துறேன். இப்போ ப்ரீவியஸ் இது கரண்ட் இதுன்னு நான் இங்க வச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ப்ரீவியஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டு கரண்ட்டை வந்து வைக்கலன்னு வச்சுக்கலாம். பட் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணுறேன். இப்போ கரண்ட்டை வந்து நான் ஒன்றுன்னு இங்கே வைக்கிறேன்னா என்ன ஆகும்? எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனை வரும். பட் இதை எப்படி வேணால் மாற்றலாம். இப்போ கரண்ட்டை வந்து
நான் எந்த வேல்யூமே வைக்கல. சும்மா இங்கே ஏதோ ஒன்று வச்சுட்டு இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னோட கரண்ட் வந்து என்னவா இருக்கணும்னு நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். இதான் என்னோட கரண்ட் ப்ளஸ் ஒன். ஏன்னா 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வந்து 1ன்னு இருக்கு ஏற்கனவே. கரண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தானே கரண்ட், இதானே கரண்ட் வரணும். ம். கரண்ட் 0 தானே வச்சிருக்கோம். புரியல. கரண்ட் 0 தானே வச்சிருக்கீங்க இப்போ. நான் 0 வச்சிருக்கேன். 0ங்கிறது சும்மா ஒரு வேல்யூவா வச்சிருக்கேன். ஓகே. எதுவுமே வைக்காதீங்க. வெறும் டிக்ளரேஷன் மட்டும் வச்சுங்க. வேல்யூவே இப்போ செட் ஆகாது. இங்கே வந்து தான் செட் ஆகும். இப்போ வந்து மெமரி ஒரு எம்டி மெமரி மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ கரண்ட் வந்து இங்கே வரும்போது தான் நம்பர் ஆஃப் ஐ வந்து என்னது 1ன்னு வரும்போது தான் ஒன்று ஒன்று. set ஆகும். இப்போ இது ஐனுங்கிறது இங்கே வந்து ஐன்னு இருக்கிறதுனால இப்போ ப்ரீவியஸுங்கிறது இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மிஸ்ஸிங் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸை வந்து கரண்ட்னு மாற்றிடலாம். ப்ரீவியஸ் வந்து கரண்ட்னு மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ கரண்ட்டை அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும். அடுத்த இது என்னது அப்படின்னா 2க்கு மூவ் பண்ணணும். இப்போ 2க்கு எப்போ மூவ் ஆகும்? மேலே வந்து மூவ் ஆகிடும். கிட்டத்தட்ட இதே லாஜிக் தான். பட் அதுவும் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பார்க்குறேன். சரி, இதே வச்சுக்குவோம். இதை இப்படி போட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதே லாஜிக் தான் பண்ணியிருக்கேன். கரண்ட்டோட இதை மட்டும் வேற இடத்துல மாற்றிருக்கேன். அநேகமாக இதுக்கும் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே பிரச்சனை தான் வருது. ஆஸ் எ சார் லைக் அது வந்து ஒன்றும் அவாய்ட் பண்ணுறது இல்லை. இதே கரண்ட் பிரச்சனை இங்கேயும் வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் கரெக்டாக நம்ம எந்த இதை எங்கே போடுறதுன்னு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். எதை போட்டால் இந்த இஷ்யூ வராமல் நம்ம வந்து கடைசி வரைக்கும் லூப் ஆக முடியும். இப்போ கடைசி வரைக்கும் லூப் ஆகணும், அவ்வளோதானே. அப்போ வந்து 9 வரைக்கும் போயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் அது எனக்கு போகக்கூடாது. அதே சமயம் அது வரைக்கும் இருக்கிறது எனக்கு ரீச் ஆயிடணும். அப்போது இந்த நம்பர் வந்து எப்போ வந்து என்னுடைய ப்ரீவியஸ் நம்பர் என்னுடைய ப்ரீவியஸ் நம்பர் வந்து எப்போ இதுக்கு வந்தாலுமே இல்லை கரண்ட் நம்பர் எப்போ லாஸ்ட் இதுக்கு வந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம போகவே கூடாது. அதுக்கப்புறம் நிறுத்திடணும். ஆனால் கரண்ட் நம்பர் லாஸ்ட்டுக்கு வரணுனாலே i = 5ன்னு வந்தால் தான் வர்ற மாதிரி இப்போ கோடிங் இருக்கு. அப்போ தான் i = 5ன்னு வந்தால் தான் கரண்ட் நம்பரே வருது. அப்போது அதுக்கு அது i = 5ன்னு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அது ரீச் ஆகணும். அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தான் யோசிக்கணும். அப்போ 0லேருந்தே ஆரம்பித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும்னு நினைக்கிறேன். I equal to ஓகே, இதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகுது. பட் இதோட ஐடியாலஜி இப்படி தான். இது இப்படி யோசிச்சு இப்படி பண்ணுறோமா, இதில் இது மாதிரி தப்பு வருதா, இப்போ இந்த இடத்துல இதை மாற்றணும், இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்து மாற்ற ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, நான் இதை உங்களுக்கு இதில் அனுப்புகிறேன். இல்லை இதே நீங்கள் திருப்பி செஞ்சு பாருங்கள். இதே பிரச்சனை இருக்கும், இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இங்கே சொன்ன பிரச்சனையை பார்க்குறேன். எங்கே இவங்க பண்ணது, கீர்த்தி பண்ணது எங்கே இருக்குது? இதானே கீர்த்தி? 6 தான். Missing number 6. ஆமா இதுதான். ஓகே, மிஸ்ஸிங் நம்பர் இதான். ஸோ இதில் நீங்கள் என்ன ஐடியா சொன்னீங்க? ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டீங்க, ஓகே. லாஸ்ட்டில் எண்டை வச்சுக்கிட்டீங்க, ரைட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ஸ்டார்ட்டில் வச்சுக்கிட்டீங்க, இதை எண்டில் வச்சுக்கிட்டீங்க, ஓகே. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஈக்குவல் டு எண்டு வரைக்கும் மூவ் ஆக போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 0லேருந்து இது வரைக்கும் தான் மூவ் ஆக போகிறீங்க. ஈக்குவல் டு வர மூவ் ஆக போகிறீங்க. ஓகே, ஏன்னா இங்கே எண்டு -1 போட்டுக்கிட்டீங்க. i லெஸ்ஸர் தென் நம்பர். ஓகே. இப்ப எண்ட்ல வந்து அந்த லாஸ்ட் நம்பர் என்னவோ அந்த இது உட்கார்ந்துரும். நம்பர்ஸ் டாட் லென்த்னா அதோட லென்த் அந்த -1 பண்ணோம்னா அப்ப இண்டெக்ஸோட இது கிடைச்சிரும். அது எத்தனாவது இண்டெக்ஸோ அது கிடைச்சிரும். அப்போ ஸ்டார்ட்ங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ வச்சிட்டீங்க. ஆமா. என்னன்னு இருக்க போகுது? இங்க கடைசியில் இருக்கிற எண்டு வந்து 9ன்னு இருக்க போகுது. ம். 1லேருந்து 9 வரைக்கும் லூப் ஆக போகுது. ஓகே, இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
அடுத்தடுத்த இப்போ ஒன்றுக்கு அடுத்த நம்பர் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ ஒன்றுங்கிறது இங்கே வரும்போது கே ஈக்குவல் டு 0 கே லெஸ்ஸர் தென் லெஸ். என்ன இது ஒரு ஃபார் லூப் பை டிஃபால்ட்டாக ஒரு ஃபார் லூப் போட்டிங்களா? ஆமா இப்ப கே ஈக்குவல் டு 0னா அது கே ஈக்குவல் டு 0னா அதுல வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப கேல வந்து 1 கே இந்த புடி ஃபோன் நம்பர் இப்ப கேல வந்து 1ன்னு அசியூம் ஆயிடும். அடுத்து வந்து 1 லெஸ் தென் நம்பர்ஸ் டாட் லென்த் வந்து இந்த இடத்துல 3. நான் என்ன 1 3 6 வச்சிருக்கேன். சோ அதோட லென்த் 3 தான். ஸோ 1 லெஸ் தென் 3 செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனனால அடுத்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வருது. பேசுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேங்க எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத கவனிங்க. ஒரு ப்ரோக்ராம் அது எப்படி வந்து படிக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ 0ன்னு வச்சிருக்காங்க. ஓகே கே லெஸ்ஸர் தென் நம்பர்ஸ் டாட் லென்த்னு போட்டிருக்காங்களா? அப்போ நம்பர்ஸ் டாட் லென்த்னா நம்பர்ஸ்ன்றது இதோ போய் தான் நம்பர்ஸ் 1 2 4 5 இங்கே 5ன்னு வரும். அப்போது 0லேருந்து கே வந்து 5 வரைக்கும் போகிற வரைக்கும் கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் எது வரைக்கும் வரும்? 0லேருந்து 4 வரைக்கும் வரும். 0 1 2 3 4 வரைக்கும் வரும். ஓகே கே ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ நம்பர்ஸில் வந்து நம்பர்ஸ் ஆஃப் கே ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கேல வந்து 1 இருக்குது வேல்யூ. வந்து ஃபர்ஸ்ட் 0 கே ஆஃப் 0 தான் வரும். கே ஆஃப் 0ங்கிறது இந்த 1 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஐல நம்ம ஸ்டார்ட்ல இப்ப 1 தானே ஆரம்பிச்சிருக்கோம். சோ அப்போ வந்து இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு ஐ போட்டு ஈக்குவல் டு 1னால கண்டிஷன் வந்து இப்ப ஆல்ரெடி இருக்கு அப்படின்றனால ட்ரூன்னு வந்து அந்த இது வந்துருது. சிக்கல். இப்போ இந்த நம்பர் இப்போ 8ஆம் நம்பர் இப்போ ஃபவுண்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறீங்க? இஃப் இட் இஸ் ஃபவுண்டு ஆல்ரெடி ப்ரெசன்ட்னு போட்டுக்கிறீங்க. இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இதை வந்து ரியல் டைமில் எப்படி யோசிக்கலாம்னா நீங்கள் போட்டிருக்கிற இந்த பேட்டர்னை ஏ வந்து அந்த நம்பருக்குள்ளார இருக்குதான்னு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுறோம். திருப்பி திருப்பி அவனை அந்த நம்பரை சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து இதுக்குள்ளார இருக்கா, ஏதாவது ஒரு இதுக்குள்ளார செட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறீங்க. பவுண்டுன்னு போட்டுக்கிறீங்க. ஒருவேளை அந்த கே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு எப்போ வருதுன்னா பவுண்டே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பர் பண்ணிக்கிறீங்க. அப்பா இது கரெக்டு தான், ஆனால் இது ரொம்ப தலையை சுத்துற வேலையாக இருக்குல்ல. சரி ஓகே வேற யாராவது சொல்யூஷன் இதை பற்றி நம்ம பேசலாம். இது என்ன பிரச்சனை, ஏன் இது ஓகே தான், இது ரிசல்ட் வரும் ஓகேங்களா. பட் இது ஒரு வேளை 1000 பேருக்கு இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மேலேயும் ஒரு ஃபார் லூப் 1000 தடவை ரன் ஆகும், கீழேயும் ஒரு ஃபார் லூப் 1000 தடவை ரன் ஆகும். 1000 டு 1000 கிட்டத்தட்ட 10,000 தடவை இந்த இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் லூப்பு. இது வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டு. பட் ஸ்டில் ஐ அப்ரிஷியேட் இந்த லாஜிக் கரெக்டு தான். இதை வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு இப்போ இது சொல்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொன்னேன்ல, இது இப்படி இந்த மாதிரி இதை யோசிச்சு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதோட அர்த்தம், இதோட எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட்டாக இது இந்த ப்ராக்டிக்கல் வேலை சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா இதை வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி யோசிச்சிருவீங்க கீர்த்தி. எப்பயுமே ஒரு ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. புரியுது. இப்போ இது மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக நான் சொன்ன மாதிரி யோசிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு இதே மாதிரியான இதில் வேற எந்தெந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் கரெக்டாக யோசிச்சிட முடியும் டக்கு டக்குன்னு. அது ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் கூட தான் நீங்கள் கம்பேர் இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1லேருந்து 9க்குள்ளே ஒரு நம்பரை போடுறோம். அதே நம்பரு திருப்பி வந்து ஒரு இதில் எழுதி வச்சுட்டு இதை நான் நேற்று நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நான் அப்படி எழுதி வச்சிருவேன். இப்போ ஃபவுண்டுங்கிறது என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தனையும் நம்பர் சொல்லுவேன். இது நான் வந்து ஒன்று எழுதி வச்சிருவேன். 1 2 3ன்னு எழுதி வச்சிட்டேன். ஓகேங்களா?
ம். எழுதி வச்சுட்டு இந்த பையனை நம்பர் சொல்ல சொல்கிறேன். அவன் ஒன்றுன்றான். ஓகே ஃபவுண்டுன்னு டிக் பண்ணிட்டேன். திருப்பி இவனை சொல்ல சொல்கிறேன். இவன் இவன் சொல்கிறது இந்த நம்பரில் எங்கன்னா இருக்கான்னு பார்க்குறேன். இருக்கு 2ன்னு இருக்கு. ஓகே டிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இவனை சொல்ல சொல்கிறேன். இவன் வந்து ஒரு நம்பர் சொல்கிறான். அந்த நம்பர் வந்து 4ன்னு வச்சுங்க. இங்கே டிக் பண்ணியாச்சு. அப்போது இதை டிக் பண்ணும்போது இந்த நம்பருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபவுண்டே ஆகலை அப்படிங்கிறதுனால இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க. அதான் இங்கே பண்ணியிருக்கீங்க. ம். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில். என்ன அட்வான்டேஜ்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் எண்டை வந்து இப்படி வைக்கிறீங்க. ஸ்டார்ட் எண்டு இது எப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும்னா இந்த நம்பரும் வந்து ஈக்குவலான அலைனாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் ஓகே 1 2 3 4 5 6 7 8 9ன்னு இருக்கணும் லைனு. ஆனால் ம் அப்போ தான் 1 இங்கே ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டுனும் பெரிய லாஸ்ட்டாக இருக்கிறவன் லாஸ்ட் நம்பரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ம் இல்ல இது மாத்தி மிக்ஸ் ஆகிருந்தா அது இப்படி இந்த இது ஒர்க் அவுட் ஆகாதா ஏழுமலை? ஃபர்ஸ்ட் பையன்ல இருந்து லாஸ்ட் பையன் வரைக்கும் இருக்கிற ஆமா ஒவ்வொரு அதுதானே இதுல ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பையன்ல இருந்து லாஸ்ட்ல உள்ளது தானே அதுதானே இதுல கண்டுபிடிக்கிறோம். தான். ஆனால் 2 லூப் நான் இது ஏன் இன்எஃபிஷியன்ட் சொல்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ வந்து இது வந்து எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து ஒரு ஒரு 100 பேர் நிற்க வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இது 1ல இருந்து 100 வரைக்கும் ரன் ஆக போதா? இந்த ஃபர்ஸ்ட் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கும் ம் இதையும் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் ரன் ஆகுற மாதிரி வரலாம். ம் ஏன்னா 0ல இருந்து நம்பர் ஆஃப் லென்த் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட். 0ல இருந்து இப்போ 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா 100 ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கும் 100 ஸ்டூடெண்ட், ரெண்டாவது இதுக்கும் 100 ஸ்டூடெண்ட், மூணாவது இதுக்கும் 100 ஸ்டூடெண்ட், நாலாவது இதுக்கும் 100 ஸ்டூடெண்ட். புரியுதுங்களா? இந்த ஃபார் லூப் 100 தடவை ரன் ஆகுங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ம் நீங்கள் சொல்லலாம் ஏன்ப்பா நடுவுலே அது வந்துருச்சுன்னா பிரேக் ஆகிடுதே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து 10ஆம் நம்பர் தான் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 10ஆம் நம்பரில் 10லேயே பிரேக் ஆகிடும்ல. அப்புறம் எப்படி இது 100 தடவை ஆகுதுன்னு சொல்ல முடியும்? ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இதை வந்து 100வது நம்பர் ஆளுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது வந்து லாக் பை 2ன்னு போட்டால் கூட இது வந்து இதோடைய எஃபிஷியன்சி வந்து கம்மி தான். பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் இஸ் குட். ம் அதை பற்றி எதுவும் இல்லை. பட் அந்த யோசிக்கிற அந்த பேட்டர்ன் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது டக்குன்னு யோசிக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஓகே தான். பட் இது மேலே ஒரு பெரிய ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் அது உள்ளார இன்னொரு ஃபார் லூப் போட்டு இதை நடுவில் ஒரு பூலியன் வச்சு ஃபவுண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே அதை உங்களால் அதை டக்குன்னு அதை யோசிக்க முடியுது அப்படின்னு இதன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து அப்படி அப்படியே மைண்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பல சொல்யூஷன்ஸை. இந்த மாதிரியான சொல்யூஷன் வேற எங்கன்னா கூட தேவைப்படும். ம் ம். பட் வெல் செட், ஐ மீன் வெல் டன், நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்தது இவங்க யாரு? இது யாரு? நிரஞ்சன். நான் உங்களோட இன்புட் கொடுக்கல இன்னும்? இருக்கு ஓ, நான் சொன்னதுக்கு அப்புறம் மாதிரி பண்ணி பார்த்துட்டீங்களா? இல்ல வர மாட்டேங்குது. ஆனா அதே மாதிரியே இது பண்ணிட்டேன் ஏழுமலை. அதே நீங்க தான் ஓனர்னு சொல்லுது ஏழுமலை. நீங்க தான் அக்செப்ட் கொடுக்கணுங்குது. இல்லையே, உங்களோட ரெப்பாசிட்டரியில தானே இருக்கு. நான் ஏன் ஓனர்? இதுல இருந்து இது பண்ணா இல்லை, இது உங்களோட ரெப்பாசிட்டரிங்க. நிரஞ்சன் 000505ங்கிற இல்ல ரெப்பாசிட்டரி இல்ல என்னோட இன்டெலிஜென்ட்ல இருந்து கூட பண்ணா. நான் ப்ரௌஸ் பண்ணி இல்ல யூஸ் டோக்கன் சொல்லிச்சுல. ஓகே சரி, அந்த கதை ஓகே ஓகே ஓகே. தெரியல அது என்னன்னு, அதை பார்க்கலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை டக்குன்னு பார்த்து முடிச்சு விடலாம். இந்த பென்சில் நல்லா கொச்ச கொச்சம் இருக்கிறதுனால எனக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேது. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் எடுத்து விட்டார். ம். ஓகே, என்ன பண்ணிருக்கீங்க? அதேதான் நேத்து சொன்னேனே, மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு என்ன அதுக்கப்புறம் மினிமம்? மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அது வந்து இவங்க போட்டுக்கிறதே தான் போட்டிருக்கிறீங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆமா அவங்க இதான் ஸ்டார்ட் எண்ட் வச்சாங்க, நான் மினிமம் மேக்ஸ் வச்சேன். ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இப்போ இவங்க போட்டிருக்கிறது வந்து நம்பர் எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஆர்டரா இருந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ம். இப்போ வந்து 1 2 3 4 ஆமா. ஏன்னா இவங்க மினிமம் மேக்ஸிமம் இவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. கீர்த்தியோட ம். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அது ஆர்டருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ம். மினிமமாவும் லாஸ்ட் இருக்கிறத மேக்ஸிமமாவும் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டார்ட் எண்டுன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஏன்னா உங்களுக்கு ஆர்டர், இந்த அரே வந்து ஆர்டர் அரேன்னு நான் சொன்னதுனால அவங்க இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால ம். ஓகே.
பட் இவங்க எழில் போட்டிருக்கிறது வந்து மினிமம் மேக்ஸிமம் இவங்களா கண்டுபிடிக்கிறதுனால எது மினிமம் நம்பர் எது மேக்ஸிமம் நம்பர்னு இது வந்து எப்படி நம்பர் கொச கொசான்னு இருந்தாலும் ஒர்க் ஆகும். இது ரெண்டுமே ப்ரோ இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஆர்டர்டா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க, கொச்ச கொச்சன்னு இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அன்ஆர்டர்டா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க. அன்ஆர்டர்டா இருந்தா மினிமம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல வழிதான். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டைல்ல பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து ஆர்டர்டா இருந்தா தான் நான் பண்ணதும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு ஒரு டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அது ஏன் அது ஆர்டரா இருந்தா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இப்போ 1 4 3 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் போட்டது என்ன போட்டேன், ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். டிஃபரன்ஸ் இருந்தது, அதை பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து இது 4 முன்னாடி போட்டுக்கலாமா, இல்லை இது வந்து 1 6 4 இப்படி போட்டுக்கணும்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இதுல இருந்து இது வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒன்று இப்போ வந்து 2 3 4 5ன்னு எடுத்துப்பேன். அப்போ இங்கேயும் பார்க்கும்போது மறுபடியும் டிஃபரன்ஸ் வரும் 6 4. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் 4 5 6ன்னு 4 5 எடுத்துருவேன், 5 எடுத்துருவேன். ஆனா அந்த 5ங்கிறது இது உள்ளாரே வந்துரும்ல. புரியுதுங்களா? 4 5ன்னு வந்துரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வந்தேன்னா? அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் பண்ண அப்ரோச் படி இப்போ ஏற்கனவே அந்த 5ங்கிற நம்பர் அது உள்ள இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது உள்ள இருந்தா இதை திருப்பி ஆட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு லாஜிக்கை நான் எழுதணும். அதை அப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்றேன், ஒரு நம்பர் ஆர்டரா இருந்தா அதுக்கான அதை எப்படி யோசிக்கணும், அது அன்ஆர்டரா இருந்தா எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. இது வந்து அன்ஆர்டரா இருந்தாலும் இது மாதிரி இருக்கிறது ஒர்க் ஆகும். அநேகமா நீங்க வந்து சாட் ஜிபிடில இன்புட் கொடுக்கும்போது அந்த அரே வந்து ஆர்டர்ட் அரேவா அன்ஆர்டர்ட் அரேவான்னு கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால அது வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கு. ஆனா அது நிறைய ஐடியாவை சொல்லியிருக்கும். நீங்க ஏன் கரெக்டா இந்த ஐடியாவை சூஸ் பண்ணிருக்கீங்க? எனக்கு இதுதான் புரிஞ்சுது. ஓகே, நைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னா இதை நீங்க ப்ரோக்ராமா பார்க்க புரிஞ்சிருக்கா, இல்ல இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஓகே எல்லாம் ஒன்று தானே, அந்த மினிமம் இதெல்லாம் ஒண்ணுதான். இது ஆமா, இந்த இஃப் ஃபார் லூப் கீழே யூஸ் பண்ணது எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் ஆக்சுவலா. அந்த வேரியபிள் பேரு அந்த இது எப்படி முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? மறுபடியும் இங்க ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கீங்க. ஓகே, இந்த ஐடியா புரிஞ்சு. இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல. மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் போது பண்றோமே, ஆமா தனித்தனியா மினிமம் மேக்ஸிமம் அங்க கொடுத்தீங்களா ப்ரோக்ராம். ஆமா ஆமா. இப்போ நம்பர் வந்து லெஸ் தென் ஏற்கனவே இருக்கிற மினிமமா இருந்தா மினிமம் நம்பர்னு மாத்திட்டீங்க. ஓகே, அதே மாதிரி நம்பர் வந்து சரி. இதுல வந்து இஃப் எல்ஸ் வருமா, 2 இஃப் வரணுமா, இதை யோசிச்சிங்களா? ஒரு இஃப்குள்ள தான் அது எல்லாமே வரும். நான் 2 இஃப் போட்டேனா? ஒரு இஃப் உள்ளார எல்லாமே வருமா? அது எப்படி? இல்ல ஒண்ணுத்துக்கும் ஒரு இஃப் தான். இன்னொன்னுக்கு இஃப் வரும். நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? இது ரெண்டுமே தனித்தனி இஃப்ஆ இருக்கணுமா, இல்ல இஃப் மட்டுமே இருந்தா போதுமா அப்படின்னு கேட்குறேன். தனித்தனி இப்ப இருக்கட்டும். இப்படி இருந்தாலும் பிரச்சனை வராது, இதுல இருந்தாலும் தப்பு வராது, இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரேல இருக்கிறவங்க ஒன்று மினிமமா இருப்பாங்க இல்லை மேக்ஸிமமா இருப்பாங்க. அப்ப இஃப் எல்ஸ் போட்டுக்கலாங்கிறீங்களா? அப்படி இல்லை, அது இஃப் எல்ஸ் இஃபா போடலாம். அது பிரேக் கொடுத்தா அப்படி போடணும். பிரேக் கொடுத்தா அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல இதுக்கும் நான் சொல்ற இன்னொரு விஷயத்துக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இஃப் அப்படின்னு இதுல போட்டுட்டு இதுல ஒரு 10 லைன் போட்டு எழுதிருக்கீங்க. எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்று போடுறீங்க, இல்லை எல்ஸ்னு போடுறீங்க அப்படின்னா, இஃப் இங்கேயே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் இஃப் ஒர்க்கே ஆகாது. அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட்டே பண்ணாது. புரியுதுங்களா? என்னங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்க. புரியுதா? புரியுது. இப்போ இஃப் இங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்க எல்ஸ் இஃப் வராதுன்றேன். எல்ஸ் இஃப் அது பார்க்காது. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்
இது சக்ஸஸ் ஆகி இங்கே சக்ஸஸ் ஆனால் கூட திருப்பி அது என்ன பண்ணும், திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இந்த இஃப் பாஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, பட் கம்ப்யூட்டர் தேவையில்லாம ஒரு இதை எக்ஸ்ட்ரா எக்ஸிக்யூட் பண்ணுது தானே. அதை தான் சொல்ல வரேன். புரிஞ்சுதுங்களா என்ன சொன்னேன்? ஏன்னா இப்போ இஃப் நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் மினிமமா இருக்குன்னா ஏற்கனவே இருக்க நம்பரோட மினிமம். ஆனால் இந்த கேஸ் வந்து கரெக்டாக வருமா, இது சில நேரங்களில் இந்த கேஸும் அச்சீவ் ஆகலாம். இப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒன்று தான் இருக்குன்னா மினிமமாக தான் மேக்ஸிமமாக தான். அப்போ அந்த கேஸை வந்து நம்ம ஒரு பேஸ் கேஸாக ஹேண்டில் பண்ணணும் தனியாக. எனிவே ஃபைன், ஐ மீன் குட். புரிஞ்சு பண்ற வரைக்கும் ஆஸ் லாங் as எல்லாமே வெரி குட். அந்த சின்டாக்ஸ்லாம் நல்லா தண்ணி தரவா மனப்பாடம் ஆகணும். இந்த நிறைய எப்படி எழுதுறது, ஒரு நிறைய லிஸ்ட் போடுறது, இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுறது, இந்த சின்டாக்ஸ் பிரேக் கண்டினியூ இதெல்லாம் நல்லா மனப்பாடம் ஆயிடணும். அதுக்காக தான் இந்த டாஸ்க்லாம், சின்ன சின்ன டாஸ்க்லாம் இதெல்லாம் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா நீங்க கடகடன்னு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். கோடு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இதோடைய முக்கிய நோக்கம். இது இன்னும் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி சிந்திக்கிற திறமை, நல்லா யோசிக்கிற திறமை வரும். நம்ம ரியல் டைம்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஒரு இதுவா மாத்துறது. இப்போ ஆனா என்னன்னா இந்த மாதிரி சொல்யூஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் எப்படி சொல்லி கொடுக்கணும்னா நீங்க அப்படிதான் யோசிக்கணும். முதல்ல ஒரு பிராக்டிக்கலான விஷயத்தை எடுத்துக்குங்க, அதை யோசிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை எப்படி பண்றோங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோடை பத்தி யோசிக்கணும். ஆனா இந்த அது இவ்வளவு தூரம் திங்க் பண்ணதுக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸை மட்டும்தான் மைண்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி இந்த மாதிரி இதுல 2 3 4 இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுதானே நம்ம செஞ்சு காமிச்சோம். அது இல்ல அதாவது இப்போ நீங்க சொல்லும்போது புரியுது, நம்ம திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஆனா அதுதான் ஈஸி. நீங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் எந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரியான இதை வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷன்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. எத்தனை இதை மனப்பாடம் பண்ணாலும் ஞாபகம் இருக்காது, மறந்துடும். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லி இப்ப அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணி ஞாபகம் வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அரே நம்மளுக்கு வந்து அந்த பசங்களை நிக்க வைக்கிறது ஞாபகம் வந்துடணும். அதுல என்னவா வேணும், அரேவை சர்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு அரேன்னு கொடுத்தா அதுல என்ன பண்ண சொல்லுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா சர்ச் பண்ண சொல்லுவாங்க, சார்ட் பண்ண சொல்லுவாங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளவுதான் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டே வந்து பொதுவாக ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பசங்க உட்காந்துக்கிறாங்க, என்னென்னலாம் அவங்கள வச்சு பண்ணும், பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறவங்களாம் எழுந்து கூப்பிடு, இல்லாட்டி 1ஆம் நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்கிறவன் தனியாவா, இது வந்து 50 மார்க்குக்கு மேல இருக்கிறவங்கலாம் தனியாவா, ஆவரேஜா ஃபெயில் ஆன பசங்களாம் தனியாவாங்க, 15 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க தனியாவாங்க. இந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷன் தான் அதிகமாக நடக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாம் எல்லாமே அரே வச்சு நடக்கும், ஒரு கலெக்ஷன்ஸை வச்சு நடக்கும். அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல இந்த பசங்க எல்லாரும் ஆர்டரா வரிசையா உட்காருங்க, அப்பதான் பின்னாடி இருக்கிறவனுக்கு மறைக்காம இருக்கும், அதனால போய் வரிசையா உட்காருங்கன்னு சொல்லுவோம். அப்போ வரிசையா உட்கார வைக்கணும்னா ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல இருக்கிற 50 பசங்களை எப்படி வரிசையா உட்கார வைப்பாங்க, அவங்க எல்லாம் கொச்ச கொச்சன்னு கும்பலா நிக்கிறானுங்க, ஃபர்ஸ்ட் பையன் நீங்க வந்து உட்காரு, அடுத்த பையன் இங்க வந்து உட்காருன்னு எப்படி அவங்க வரிசைப்படுத்துவாங்க, ஹைட் படி அந்த ஹைட் படி தான். அந்த ஐடியா தான், அந்த ஹைட் படி வரிசைப்படுத்தணும்னாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அது அப்படியே போய் வரிசையா நீங்க உட்காருங்கன்னா எப்படி, யாருக்கு எப்படி தெரியும், அதுக்கு ஒரு ஒரு அல்காரிதம் அவங்க அப்ளை பண்ணாதான் உங்களால அதை வரிசைப்படுத்தவே முடியும். நாட் ஈஸி டாஸ்க். அதை எப்படி பண்ணுவோம், இப்போ நீங்க டீச்சரா இருக்கீங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்க, அதை முதல்ல யோசிச்சு கரெக்டா புரிஞ்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ப்ரோக்ராமை மாத்துறதுக்கு இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி மேப் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மென்டல் மேப்பை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை பண்ணணும்னா இங்க ஒரு ஃபார் லூப் போடணும் அப்படின்னு அது பக்கத்துலேயே ஃபார் லூப் எழுதி வச்சுட்டேன்னா, அப்போ இந்த இடத்துல இதை செக் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடணும் இங்க எழுதி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது வரும்போது என்னவா இருக்கும், செகண்ட் இது வரும்போது என்னவா இருக்கும், மூணாவது இது வரும்போது என்னவா இருக்கும், ஒரு லூப் எழுதி வச்சிட்டேன். அந்த இன்புட்டை இது கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமே எழுதினேன். ப்ரோக்ராம் எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்கும்போது இது கரெக்டா இருக்கான்னு ப்ரோக்ராம் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரச்சனை வந்தது, அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். இன்னொரு பிரச்சனை அதுல இருக்கு, அதையும் சால்வ் பண்ணணும். பட் இப்போ நான் அதுல அப்படியே நோண்டிட்டே இருந்தேன்னா டைம் ரொம்ப ஆயிடுங்கிறதுனால நான் அதை எடுக்கல. பட் தட்ஸ் அ மேட்டர், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். கடைசியில இன்னைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா ஹேஷ் மேப்பை பத்தி எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. ஹேஷ் மேப் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்ல 2 முக்கியமான விஷயங்கள் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா அரே யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணுவோம். அரேங்கிறது வந்து இப்போ இண்டெக்ஸ் வச்சு நீங்க ஸ்டோர் பண்றது இல்லையா. ஹேஷ் மேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹேஷ் மேப்னா என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹேஷ் மேப்புங்கிறதும் உள்ளுக்குள்ள அரேவை தான் யூஸ் பண்ணும். இதுதான் ஹேஷ் மேப். இப்போ அரேங்கிறதுல வந்து என்ன கொடுக்குறோம், இண்டெக்ஸை கொடுக்குறோம் இல்லையா, 0.
ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேரை கொடுப்போம். ஹேஷ் மேப்புக்கா? ஆமா, ஏழுமலைங்கிறவருடைய டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு நீங்க ஒரு பேர் கொடுப்பீங்க. ஓகே. இப்போ இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஹேஷ் மேப்புங்கிற இந்த கிளாஸ் இந்த ஏழுமலைங்கிற பேரை இண்டெக்ஸா மாத்த ட்ரை பண்ணும். அதுக்கு வந்து ஹேஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஹேஷ்ங்கிற ஃபங்க்ஷன் உள்ளார இந்த ஏழுமலைங்கிற பேரை கொடுத்தா அது என்ன கொடுத்துருன்னா ஜீரோன்னு கொடுக்குதுன்னு வச்சுப்போம். ரிட்டர்ன் ஜீரோங்கிறது இண்டெக்ஸ், அரேயோட இண்டெக்ஸ். அப்போ இந்த ஹேஷ் மேப் ஒரு அரே அந்த அரேல 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துரும். அதுதான் இங்க எனக்கு ரிசல்ட். ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா 1 2 ஒரு இண்டெக்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிறது சில நேரங்கள கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி நம்பரை இந்த மாதிரி பேரை வச்சு ஒரு கீயை வச்சு கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி மெக்கானிக் பண்ணிருக்கேன். இது வந்து ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லுவோம் ஜாவால. ஹேஷ் மேப் படிச்சுக்கோங்க. நாளைக்கு அதான் டாஸ்க். நாளைக்கு நான் மறுபடியும் என்ன டாஸ்க் பண்றதுன்றத சொல்லுவேன். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். ம். Thank you. என்னது